இசைஞானி இளையராஜாக்கு ஹிந்தி தெரியாது. அந்த இசைஞானி சிம்பொனி இசை அமைக்க போறப்ப முதலில் பாராட்டு தெரிவித்த தலைவர் நம் திராவிட மாடல் முதலமைச்சர் தளபதியார் அவர்கள். அதுக்கப்புறம் மத்திய அமைச்சர் முருகன் போய் சால்வை போட்டிய ஏற்கனவே முதலமைச்சரே போட்டு போயிட்டாரியா, நீ எதுக்கே அங்கே வந்த? சுருளிராஜன் ஒரு மஞ்ச பையோட உள்ள வருவார். என்னாடி முருகன்ட்ட போய் வேணியா புள்ள? நான் இப்போ தான் கவர்மெண்ட்டில் 500 ரூபாயும் 5 கிலோ அரிசியும் கொடுக்குறாங்கன்ட்டு குடும்ப ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு. என்னது ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்துட்டியா? ஏன் முருகனுக்கு புள்ள பொறுப்பேன்? முருகன்ட்ட போய் பத்துக்க. அப்புறம் நான் இன்னொருத்தர் புதுசாக கட்சி ஆரம்பித்தவர் திமுக பெண்களை ஏமாற்றி விட்டது. ஐயோ ஐயோ, அவர் கட்சி சின்னத்தை பார்த்தீங்கன்னா இந்த முத்தூட் ஃபைனான்ஸுக்கு 2 யானை இருக்கும், பார்த்துருக்கீங்களா? முத்தூட் ஃபைனான்ஸ் அங்கிருந்து கப்பி அடித்த சின்னம். அவர் பிஜேபியோட சி டீம் அப்படின்னு ஏற்கனவே எங்க அண்ணன் ரகுபதி அமைச்சர் சொல்லிட்டாரு. ஸ்டார்ட் கேமரா, ரோலிங், ஆக்ஷன். அம்மா, உங்களை பார்த்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. உடனே கட் 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 கட். ஒன் மோர். சினிமாவில் வசனம் சரியில்லைன்னா 1 மோர் 2 மோர் 3 மோர் கூட எடுக்கலாம். அரசியலில் 1 மோரும் கிடையாது 2 மோரும் கிடையாது. பேசுனதுதான் எழுதி வச்சுக்கிட்டு மும்மொழி கொள்கை. பரட்டி நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காண. மும்மொழி கொள்கை, மும்மொழி கொள்கை. விஜயை அடித்து நொறுக்கிய லியோனி, அதைத்தான் போடுவாங்க. வெளுத்து வாங்கிய லியோனி. அண்ணாமலையை பொழந்து கட்டிய லியோனி, அப்படித்தான் போடுவாங்க. என்ன பண்ணுறது? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு 2 ஃபுல்லு, ஏன்னா நைட்டு 12 வரைக்கும் தான் அவனுக்கு டைம். 2 ஃபுல்லாக அடித்து நிமித்தி லாஸ்ட் பெக் வரைக்கும் இழுத்து படுத்திருக்கேன். காலையில் புது வருஷம் 9 மணிக்கு எந்திரிச்சா தலை கிண்ணன் இருக்கு. ஏன்னா முந்தின நாள் ஊத்துனது ஒரு 5-6 பேர் வந்திருக்காங்க. என்ன பிஜேபி அண்ணாமலை அவர்களே, நீங்க வாழ்நாள் முழுவதும் செருப்பே போட முடியாத காரணம் பிஜேபி தமிழ்நாட்டில் ஒரு கவுன்சிலர் சீட்ல கூட ஜெயிக்க முடியாது. இதுல ஒரு சபதம் வேற விடுறாரு, அண்ணா அறிவாலயத்தின் செங்கல் ஒவ்வொன்றாக உருவேன். இன்னைக்கு நான் அந்த விருகம்பாக்கம் வீரமிக்க மண்ணில் இருந்து சொல்றேன். இன்னைக்கு இசைஞானி இளையராஜா போய் லண்டன்ல சிம்பொனி இசை அமைச்சிட்டு வந்திருக்காரு. இசைஞானி இளையராஜாவுக்கு ஹிந்தி தெரியுமா? தமிழ் தான். ஆனா அவர் சொல்றாரு, நான் என்ன கர்நாடக சங்கீதம் பாட்டு போட்டாலும் மக்கள் கைதட்ட மாட்டேங்கிறாங்க. வழி நெடுக காட்டு மல்லி யாரும் அத பார்க்கலையே அப்படின்னா, அட சும்மாரியா அப்படிங்கிறாங்க. ஆனா நான் பாடின இன்னொரு பாட்டை பாடினா கூட்டமே எந்திரிச்சு குத்தாட்டம் போடுறேன். நிலா அது வானத்து மேலே, பல்லானது ஓட்டத்து மேலே, வந்தாடுத்து தேடுது ஒன்ன ஒய்யா ஹோய், அது என்ன ஹோய், பொழுதானா போதும் தொண ஒன்று வேணும், இளங்காழ ஆட்டம் விடிஞ்சாத்தான் போகும். அவங்களுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து அடிச்சு அப்படி ஒரு சிம்பொனி இசையை லண்டன்ல போய் இசையமைத்து லண்டன் மக்களே பாராட்டுகின்ற அளவுக்கு இசையமைத்த இசைஞானி இளையராஜாக்கு ஹிந்தி தெரியாது. அந்த இசைஞானி சிம்பொனி இசை அமைக்க போறப்ப முதலில் பாராட்டு தெரிவித்த தலைவர் நம் திராவிட மாடல் முதலமைச்சர் தளபதியார் அவர்கள். அதுக்கப்புறம் மத்திய அமைச்சர் முருகன் போய் சால்வை போட்டிய ஏற்கனவே முதலமைச்சரே போட்டு போயிட்டாரியா, நீ எதுக்கே அங்க வந்த? அதுக்கப்புறம் அண்ணாமலை போக்குவரத்தெல்லாம் அதுக்கப்புறம் போகுதுங்க. என் தலைவனை பார்த்து காப்பி அடித்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு நிதி தர மறுப்பதற்காக போடப்பட்ட கூட்டம் தான் இந்த கண்டன பொதுக்கூட்டம். 1971 நடந்த கணக்கெடுப்புல 10 லட்சம் பேருக்கு ஒரு எம்பிங்கிற முறையில் 541. இன்னைக்கு வரைக்கும் இந்த 543 தான் இன்னைக்கு 43. அதுதான் இன்னைக்கு பர்மனண்டா இருக்கு.
1976 இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கும் பொழுது அப்ப மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கலாமான்னு கேட்டப்ப இந்திரா காந்தி சொல்றாங்க, இப்போதைக்கு அது வேணாம், 25 ஆண்டுகளுக்கு பிறகு அதை நடத்திக்கலாம். மக்கள் தொகை அதிகமா பெருகிருச்சு, மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுக்கு இப்ப நம்ம திட்டம் போடணும் அப்படின்னு சொல்லி வந்ததுதான் குடும்ப கட்டுப்பாடு திட்டம், ஃபேமிலி பிளானிங் டிபார்ட்மெண்ட். அதுக்குன்னே ஒரு ஆபீசர், ஃபேமிலி பிளானிங் ஆபீசர் அப்படின்னு ஒருத்தரை போட்டு, சிவப்பு முக்கோணம் அப்படின்னு ஒரு சின்னம் அதை போட்டு எழுதி போட்டிருப்பாங்க, 2 பெற்றால் இன்பமயம், 1 பெற்றால் ஒளிமயம், நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர். இப்படிதான் ஒரு குடும்ப கட்டுப்பாடு மீட்டிங் நடந்துட்டு இருக்கு கலெக்டர் தலைமையில். ஃபேமிலி பிளானிங் ஆபீசர் உட்காந்துருக்காரு. கலெக்டர் கூப்பிட்டு, இவையா குடும்ப கட்டுப்பாடை பற்றி ஒரு 10 நிமிஷம் பேசு. ஐயா ஒன்றும் தயார் பண்ணிட்டு வரலையா அப்படின்னு இருக்காரு. தயார் பண்ணல, அப்போ தான் நீ நல்லா பேசுவேன், பேசியா அப்படின்னா அந்த ஃபேமிலி பிளானிங் ஆஃபீஸரு, லேடிஸ்லாம் கோச்சிக்க கூடாது, என்ன பேசினாருன்னு உங்கள்கிட்ட பேசி காட்டுறேன், நீங்கள் நல்லா கவனிச்சா தான் புரியும் உங்களுக்கு. மாண்புமிகு ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு வணக்கம். நான் அந்த இதை பற்றி கொஞ்சம் இது பண்ணணும்னு நான் வந்திருக்கேன். ஏன்னா இதை பற்றி நான் ரொம்ப இது பண்ணுறதுனால நீங்கள் இது பண்ணாமல் இருந்துடவா போகிறீங்க. நீங்கள் இது பண்ணதுனால தான் இப்போ பூரா இதாக கிடக்குது. அதனால் நான் இதை பற்றி ஒன்றும் இது பண்ண விரும்பல. நீங்கள் அந்த இதாக இருப்பீங்கல்ல, இதா அப்போ அந்த இது இருக்குல்ல, அதை கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் எதுக்கு இதை பற்றி இது பண்ணுறேன். அதனால் நீங்கள் அந்த இதாக இருக்கப்போ அந்த இதை கொஞ்சம் இது பண்ணிக்கிங்க. அதனால் நான் இதை பற்றி ரொம்ப இது பண்ணேன்னா இவன் இதில் ரொம்ப இதாக இருப்பான் போல இருக்குன்னு என்ன இதாக நினச்சிடுவீங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் இதாக இருக்கிறப்ப அந்த இதை கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் ஒன்றும் இது பண்ண விரும்பல. நன்றி வணக்கம்னார். இப்போ நீங்களாம் எதுக்கு சிரிச்சிங்க? இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு இதுக்கும் என்னன்னு இப்போ தெரிஞ்சு போச்சு. அந்த இதாக இருக்கிற நேரத்தில் அந்த இதை கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டீங்கன்னா நாங்கள் ஒன்றும் இது பண்ண, இதை நம்ம ஆள் கேட்டுக்கிட்டு இதாக இருக்கிற நேரத்தில் அந்த இதை பயன்படுத்திட்டேன். குடும்ப கட்டுப்பாடை பர்ஃபெக்டாக அந்த சட்டத்தை கடைப்பிடிச்சது நம்ம ஆளுங்க தான். ஏன்னா ஒரு காலத்துலலாம் பிச்சு பேன் பார்த்துருக்காங்க. எங்கள் தாத்தாலாம் பார்த்தீங்கன்னா 16 புள்ள. எங்கள் தாத்தாவை கேட்டால் எப்படி தாத்தா, எல்லாம் ஆண்டையும் பார்த்து கொடுத்ததுதாங்கிறாரு. ஆண்டவனை கையை காமிச்சிட்டு பிரித்து மேய்ஞ்சிருக்காரு. நான் சின்ன பிள்ளையில நம்பிட்டேன், போய் ஒவ்வொரு வருஷம் கோயிலில் போய் ஒவ்வொரு பிள்ளையா வாங்கிட்டு வந்திருப்பாரு போல இருக்குன்னு. இப்போ நினைக்கிறேன் கிழமை எவ்வளோ விஷக்கிழவனா இருந்திருக்காருன்னு. அன்னைக்கு எப்படியா 16 பிள்ளை பெற்றாங்கன்னா ஒரு பொழுதுபோக்கும் கிடையாது, டிவி கிடையாது, மொபைல் ஃபோன் கிடையாது, சினிமா கிடையாது, லியோனி பட்டிமன்றம் கிடையாது, ஒன்றும் இல்லை. என்ன தான் செய்வார்? கல்யாணம் முடிச்சு கிளவியை உட்கார வச்சு எவ்வளோ நேரம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறது. இந்த இப்படியே பார்ப்பாரு. சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டார். எங்கள் பெரியப்பா பிறந்துட்டார். இங்கே தான் உட்காந்துருக்கியான்னாரு. எங்கள் அத்தை பிறந்துருச்சு. அப்புறம்னாரு எங்கள் அப்பா பிறந்தார். கரண்ட்டு கட்டாச்சு, எங்கள் சின்னத்தை பிறந்துச்சு. இப்படித்தான் 16 பிரிச்சிருக்கேன். எங்கள் பாட்டியை கேட்டால் எப்படி பாட்டி 16 பிள்ளைன்னா அது சொல்லுது பூரா நான் பெற்றது, அது என்ன கடையிலேயே போய் வாங்க முடியும்ட்டு. கல்யாணம் முடிஞ்சு 10வது மாதம் ஒரு குதிரை வண்டி வீட்டு முன்னால் வரும். கிளவியை ஏற்றுவாங்க, போய் பெற்றுட்டு வந்துடும். திரும்ப 10வது மாதம் அந்த குதிரை வண்டி அதுவாக வந்துடும் வீட்டுக்கு. வண்டிக்காரன் வாங்கம்மா அம்மா அப்படிமா, உனக்கு அப்புறம் அது எல்லாம் சரியாக இருக்க வா அப்படின்ட்டு அன்னைக்கு பஞ்சம் இல்லாமல் பின்னிருக்காங்க. இதைத்தான் இருவர் உள்ளம் படத்தில், தலைவர் கதை வசனம் எழுதின படத்தில் எம்.ஆர். ராதாவும் முத்துலட்சுமியாக நடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு 9 பிள்ளைய. அதில் வழக்கறிஞராக இருப்பார் எம்.ஆர். ராதா. அவங்க 2 பேருக்கும் ஒரு பாட்டு இருக்கும், கேட்டிருப்பீங்க. புத்தி சீகாமணி பெத்த புள்ள, இங்கு புன்னகை செய்யுது சின்ன புள்ள, 5க்கு பின்னாடி வந்த புள்ள, இது 6வதா வந்த செல்ல புள்ள. உடனே அந்த அம்மா பாடு, 6 பிறந்தது போதும் என்று நான் 6 குளம் எல்லாம் மூழ்கி வந்தேன் அப்படின்னு பாடிட்டு கடைசியா அவங்க 2 பேரும் அந்த அம்மா பாடும்,
ஆசைக்கு பின்னே ஆராய்ச்சு ஆராய்ச்சு ஆறு உள்ளைய உடனே எம்ஆர் ராதா பாடுவார். இனி அடுத்து தடை செய்ய ஆராய்ச்சி ஆராய்ச்சி. உடனே அந்த அம்மா நாம ஆசையுடன் பேசி நாளாச்சு, ஆபத்து அங்கேதான் உருவாச்சு, ஆபத்து அங்கேதான் உருவாச்சு. ஐயையோ ஐயையோ ஆராரோ உங்க அம்மா கதைய நீங்களாயோ, ஆராரோ படி ஆராரோ அடா சற்று பயம் உள்ள ஆராரோ அப்படின்னு 6 புள்ள பெத்த எம்ஆர் ராதா அன்னைக்கு குடும்ப கட்டுப்பாடுக்கு பிரச்சாரம் பண்ற மாதிரி இருவர் உள்ளம் படத்துல முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கதை வசனம் எழுதி அன்னைக்கு அந்த இருவர் உள்ளத்துல குடும்ப கட்டுப்பாடுக்காக வசனம் எழுதினார். நாங்க பட்டிமன்றத்தில் எம்புட்டு பேச்சு பேசியிருக்கான் குடும்ப கட்டுப்பாடுக்கு. ஒரு அம்மா பஸ்ல பிள்ளைகளை ஏற்றிட்டு வருது, 9 பிள்ளைய. கண்டக்டர் கேட்டிருக்காரு, ஏமா இப்படியா பிள்ளைகளை கூட்டி வருவேன் பள்ளிக்கூடத்துல இருந்து? ஒரு டீச்சர் பள்ளிக்கூடத்துல இருந்து பிள்ளைகளை கூட்டு வர்றது ஒரு தனி பஸ்ல வந்திருக்காங்கன்னா பள்ளிக்கூடத்து டீச்சரா? பூரா நான் பெத்ததுரா. என்னது நீ பெத்த பிள்ளைய அம்புட்டா? ஆமா இவன் பேர் என்ன 13 இருக்கு. என்ன நம்பரை சொல்றேன்? 13. ஆமா பேர் வச்சு வச்சு எங்க அப்பாவுக்கு போர் அடிச்சு போச்சு, அதனால நம்பரை போட்டு விட்டாரு. பக்கத்தில் இருக்க வேலை ஓம் பேருன்னு கேட்டா 13 ஏன் இருக்கேன். ஏன்டான்னு கேட்டா நாங்க 2 பேரும் ஒன்னா பிறந்தான், அதனால 13 நான் 13 ஏன். ஏமா இவ்வளவு பிள்ளைகளையும் மொத்தமா கூட்டிட்டு வந்திருக்கிய, உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? 6 பிள்ளைகளை வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கையா, அவங்க அடம் பிடிச்சிட்டு வரமாட்டேன். என்னது மீதியை வீட்டில் கொண்டு வந்திருக்கியா? சரி இப்போ எங்க போற? மகளுக்கு புள்ள பிறந்திருக்கு போய் பார்க்க போறேன்ட்டு மகளுக்கு புள்ள பிறக்க பார்க்க போகுதான். இப்படிலாம் கூட்டம் கூட்டமா பெத்து போட்டிருக்காங்க. மாந்தோப்பு கிளி என்கிற படத்துல சுருளிராஜன் காந்திமதி 2 பேரும் கணவன் மனைவி, ரொம்ப நாளா புள்ள இருக்காது 2 பேர்த்துக்கு. காந்திமதி சொல்லுவாங்க, ஏயா பழனி மலையில போய் காவடி எடுத்து பால் காவடி எடுத்து 1 வருஷம் 1 மாசம் விரதம் இருந்து முருகன்ட்ட வேண்டிட்டு வந்திருக்கேன். அங்க அருள்வாக்கு சொல்லிட்டாங்க, நமக்கு இன்னும் 1 மாசத்துல நான் கருவு தாங்கிடுவேன், 10 மாசத்துல புள்ள பிறந்துருமியா, முருகன் நமக்கு அருள் புரிஞ்சுட்டாரியா அப்படின்னா சுருளிராஜன் ஒரு மஞ்ச பையோட உள்ள வருவார். என்னாடி முருகன்ட்ட போய் வேணியா புள்ள? நான் இப்போ தான் கவர்மெண்ட்டில் 500 ரூபாயும் 5 கிலோ அரிசியும் கொடுக்குறாங்கன்ட்டு குடும்ப ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு. என்னது ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்துட்டியா? ஏன் முருகன் எனக்கு புள்ள பொறுப்பேன், முருகன்ட்ட போய் பெற்றுக்க. அப்புறம் நான் ஆப்ரேஷன் பண்ணிட்டு 500 ரூபாயும் 5 கிலோ அரிசியும் வாங்கிட்டு வந்துட்டேன். அன்னைக்கு குடும்ப கட்டுப்பாடு செய்தவர்களுக்கு 500 ரூபாயும் 5 கிலோ அரிசியும் கொடுத்தாங்க. அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் குடும்ப கட்டுப்பாடு கேஸ் பிடிச்சிட்டு வர்றவங்களுக்கு இன்கிரிமெண்ட் ஒரு 10 கேஸ் கொண்டு வந்து குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷனுக்கு நிறுத்தினா அவருக்கு 100 ரூபாய் இன்கிரிமெண்ட். இப்படிலாம் கஷ்டப்பட்டு நம்ம குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை அமுல்படுத்தினா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அங்கே உத்தரப்பிரதேசம் பீகார்லாம் நீ வரைஞ்சு போடியா முக்கோணத்தை, நாங்கள் அந்த வேலையே கிடையாது அப்படின்ட்டு அவன் தெளிவாக இருந்திருக்கான். அங்கே முக்கோணத்தை எங்கே வரைஞ்சிட்டு போயிட்டாங்கன்னா தென்னை மரத்து மேலே வரைஞ்சிட்டு போயிட்டான். அந்த மரம் 2 காய் தான் காய்ச்சிருக்கு, மரம் கடைப்பிடிச்சிருக்குது. உத்தரப்பிரதேச குரூப்பு கடைப்பிடிக்கல. இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தினுடைய 2023 ஆண்டின்படி அங்க இருக்க மக்கள் தொகை எவ்வளவுனா 21,53,00,000 உத்தரப்பிரதேசனுடைய மக்கள் தொகை. முக்கோணத்தை வரைய அவங்க பாட்டுக்கு பிரிச்சு மேஞ்சிட்டான். பீகாருடைய மக்கள் தொகை 13,51,00,000. மகாராஷ்டிராவுடைய மக்கள் தொகை 12,26,00,000. இப்படி ஆனா நம்ம தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை குடும்ப கட்டுப்பாடை கடைப்பிடிச்சதுனால 7,13,00,000. இன்னைக்கு 20 லட்சம் பேருக்கு ஒரு எம்பின்னு வச்சா நமக்கு 40 எம்பி தான் வருது. ஆனா உத்தரப்பிரதேசத்தினுடைய 23 கோடியை 20 லட்சத்தால வகுத்தீங்கன்னா அவங்களுக்கு 116 எம்பிக்கள் வருது. இந்த மக்கள் தொகை அடிப்படையில் எம்பிக்களை வரையறை செய்ய வேண்டாம், அதை தள்ளி வையுங்கள் என்று அனைத்து கட்சி கூட்டத்தை போட தில் உள்ள ஒரே முதலமைச்சர் நம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தான்.
58 கட்சிகளை ஒரு இடத்துல கூட்டியிருக்காரு. இன்னைக்கு நான் பாஜக தலைவர் அண்ணாமலையை கேட்கிறேன், மும்மொழி கொள்கைக்கு ஊரே போய் கையெழுத்து வாங்கிட்டு இருக்கீங்களே, உங்களால் இன்னைக்கு ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கூட்ட முடியுமா? இன்னைக்கு நான் சவால் விடுறேன். அவரு நான் பிஜேபி ஆட்சிக்கு வர வரைக்கும் செருப்பு போட மாட்டேன்னாரு. இப்போ ஷூ போட்டுருக்காரு. என்னன்னு கேட்டால் செருப்பு தானே போட மாட்டேன்னு ஷூ போட்டுக்கிறேன்ட்டு. இது எப்படி இருக்குன்னா, இந்த வருஷ தொடக்கத்தில் சில பேர் உறுதி எடுப்பாங்க, 1ஆம் தேதியிலேருந்து தண்ணியே போடக்கூடாது, லிவர் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சுட்டார் டாக்டரு. ஃபேட்டி லிவர், லிவர் அப்படியே காட்டியிருக்கேன், இங்கே பாரு உன் லிவர் எப்படி இருக்குன்னு. இன்னொரு தடவை இழுத்த டிங் 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 கோவிந்தா கோவிந்தா தான் வீட்டில் பந்தல். உடனே முடிவு பண்ணிட்டேன், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கூப்பிட்டு, மாப்பிள்ள 2025 ஜனவரி 1 ஒரு டிராப் கூட தொட முடியாது, ப்ராமிஸ். கோயிலெல்லாம் சத்தியம் பண்ணிட்டேன். சத்தியம் பண்ணிட்டு நாளையிலேருந்து நம்ம சாப்பிட மாட்டோம்ட்டு 31ஆம் தேதி என்ன பண்ணிட்டான்னா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு 2 ஃபுல்லு, ஏன்னா நைட்டு 12 வரைக்கும் தான் அவனுக்கு டைம், 2 ஃபுல்லாக அடித்து நிமித்தி லாஸ்ட் பெக் வரைக்கும் இழுத்து படுத்திருக்கேன். காலையில் புது வருஷம் 9 மணிக்கு எந்திரிச்சா தலை கிண்ணன் இருக்கு. ஏன்னா முந்தின நாள் ஊற்றுனது ஒரு 5-6 பேர் வந்திருக்காங்க. நான் அப்பல நேலேருந்து நான் சாப்பிட மாட்டேன், நேற்று ஊற்று நேலேருந்து தொடவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். கை கொடு மாப்பிள்ள, உன் லிவரோட நிலைமையை பார்த்து நீ முடிவு எடுத்திருக்க, வெரி நைஸ், கீப் இட் அப். இதே மாதிரி ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்ட மாதிரி நினச்சிக்கிட்டு 40 நாள் இருந்தீங்கன்னா அப்படியே கண்ணி பண்ணிடலாம். ஓகே, கட்டி பிடிச்சி முத்தம்லாம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இன்னொரு குரூப் வர்றேன், நான் மாமா டல்லாக இருக்கேன், தலை என்னமோ கின்னு இருக்கு மாப்பிள்ள, சாயங்காலம் ஆயிடுச்சு, இன்னும் வலி போகவே மாட்டேங்குது, என்ன வேலையும் ஓட மாட்டேங்குது, சாப்பாடும் இழுக்கலை. 1ஆம் தேதி அன்னைக்கு மட்டன் குழம்பு வச்சு எல்லாம் வச்சிருக்கிறா, சாப்பிட முடியல. அதுக்கு அவன் ஐடியா, மேலேருந்து தானே சாப்பிட மாட்டேன்னு சொன்னேன், ஒரே மருந்து தான் அதுக்கு, சுடு தண்ணியில் ஒரே ஒரு கட்டிங் அடி பளிச்சுன்னு விட்டுருந்தேன். சாப்பிட்டேன், திருப்பி ஆஃபை வாங்கிட்டாங்க சாயங்காலம். திருப்பி 2025 பூரா அடிச்சுக்கிட்டு தெரிஞ்சு சாக்கடையில் விழுந்து கிடக்குது. பிஜேபி அண்ணாமலை அவர்களே, நீங்கள் வாழ்நாள் முழுவதும் செருப்பே போட முடியாத காரணம், பிஜேபி தமிழ்நாட்டில் ஒரு கவுன்சிலர் சீட்டில் கூட ஜெயிக்க முடியாது. இதில் ஒரு சபதம் வேற விடுறாரு, அண்ணா அறிவாலயத்தின் செங்கல் ஒவ்வொன்றாக உருவேன். இன்னைக்கு நான் அந்த விருகம்பாக்கம் வீரமிக்க மண்ணில் இருந்து சொல்றேன், அண்ணா அறிவாலயத்தில் முளைத்திருக்கும் ஒரு புல்லின் வேரை கூட உங்களால் புடுங்க முடியாத காரணம் என்னன்னா, தொண்டர்களின் தியாகத்தாலும் உழைப்பாலும் உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கோயில் தாயா அண்ணா அறிவாலயம். அதுல இருக்கிற செங்கலை ஊறுகிற கொத்தனாரா நீங்க? இன்னொருத்தர் புதுசா கட்சி ஆரம்பிச்சவரு திமுக பெண்களை ஏமாற்றி விட்டது. ஐயோ ஐயோ, அவரு கட்சி சின்னத்தை பார்த்தீங்கன்னா, இந்த முத்தூட் பைனான்ஸுக்கு 2 யானை இருக்கும், பார்த்துருக்கீங்களா? முத்தூட் பைனான்ஸ் அங்கிருந்து கப்பி அடிச்ச சின்னம். அவர் பிஜேபியோட சி டீம் அப்படின்னு ஏற்கனவே எங்க அண்ணன் ரகுபதி அமைச்சர் சொல்லிட்டாரு. பிஜேபியோட சி டீம் தான் இந்த புது கட்சி. எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு ஒய் பாதுகாப்பு 14ஆம் தேதியிலிருந்து கொடுக்குறாங்க. திமுகவை எதிர்க்கிற ஒரு வேலை தான், எங்களை எதிர்க்கிற மாதிரி ஆக்ட் கொடு, மிச்சத்தெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். பிஜேபி சி டீம் அவர் பெண்களை திராவிட முன்னேற்ற கழகம் ஏமாற்றி விட்டது அப்படின்னு சொல்றார். இன்னைக்கு நான் கேட்குறேன், அவர் படத்தில் இருக்கிற ஒரு பாட்டை போட்டு, சிங்க பெண்ணே சிங்க பெண்ணே ஆணினமே உன்னை வணங்குமே நன்றி கடன்
செய்வதற்கே கருவிலே உன்னை ஏந்துமே ஒரு முறை தலைகுனி ஏறு 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 இமயத்தில் நீ ஏறு உன்னை பெண்ணென்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நில்லு. சினிமாவில் வேணா நீங்க சிங்க பெண்களை உருவாக்கலாம், ஆனால் நிஜ வாழ்க்கையில் சிங்க பெண்களை உருவாக்கிய ஆட்சி நம் திராவிட மாடல் ஆட்சி. ஐயா தம்பி, வாட் ப்ரோ, இட் இஸ் நாட் ராங் ப்ரோ, இட் இஸ் ஒஸ்ட் ப்ரோ. அவ்வளோதான், முடிஞ்சு கதை. ஒஸ்ட். காரணம் என்னன்னா, சினிமாவில் ஒரு டயலாக் பேசிட்டா, நானும் நடிச்சிருக்கேன் ஒரு படத்தில், டயலாக் வந்து சொல்லி கொடுப்பாங்க. அம்மா, உங்களை பார்த்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது, உடனே நீங்கள் உடனே வரவும் அப்படின்னு எழுத்தாப்பில் இருக்கவங்கள்ட்ட சொல்லுங்க. சரிங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர், அம்மா உங்களை பார்த்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது, உடனே புறப்பட்டு வாருங்கள். டைரக்டர், கட் 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 கட், ஒன் மோர். அம்மா உங்களை பார்த்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது, உடனே புறப்பட்டு வாருங்கள். அப்படி சொல்லுங்க சார். சரிங்க. ஸ்டார்ட் கேமரா, ரோலிங், ஆக்ஷன். அம்மா உங்களை பார்த்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது, உடனே கட் 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 கட், ஒன் மோர். சினிமாவில் வசனம் சரியில்லைன்னா 1 மோர் 2 மோர் 3 மோர் கூட எடுக்கலாம். அரசியலில் 1 மோரும் கிடையாது, 2 மோரும் கிடையாது. பேசுனதுதான் எழுதி வச்சுக்கிட்டு மும்மொழி கொள்கை. பரட்டி நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணா. மும்மொழி கொள்கை, மும்மொழி கொள்கை. கீழே உட்காந்துருக்கவங்கலாம் தலைவருக்கே மும்மொழி கொள்கைன்னா என்னன்னு தெரியல, பேப்பரில் பிட்டடிச்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம எப்படா வாழ்க்கையை ஓட்டுறதுன்ட்டு. 1967 அண்ணா வெற்றி பெற்றதை போல் அண்ணா 1967 வெற்றி பெறுறதுக்கு 49 கட்சி ஆரம்பித்து மேடை தோறும் தமிழ் முழக்கம் செய்து இது போன்ற மேடைகளை பல்கலைக்கழகமாக மாற்றி பேசிய பேரறிஞர் அண்ணா 49 கட்சி ஆரம்பிச்சு 67 ஆட்சியை பிடிச்சார். இந்த குரூப்பு உடனே, நான் என்னத்தை சொல்ல, வேற உதாரணம் சொன்னா இந்த 26 கேமரா இருக்கு, என்னத்தையாவது போட்டு விட்டுருவாங்க. ஏன்னா நான் நல்ல கருத்து இந்த அம்பேத்கரை பற்றிலாம் சொன்னேன், அதெல்லாம் போட மாட்டாங்க. விஜயை அடித்து நொறுக்கிய லியோனி அதைத்தான் போடுவாங்க. வெளுத்து வாங்கிய லியோனி, அண்ணாமலையை பொழந்து கட்டிய லியோனி அப்படித்தான் போடுவாங்க. என்ன பண்ணுறது? இருந்தாலும் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் என் தானை தலைவர் டாக்டர் கலைஞருடைய அந்த ஆட்சி காலத்தில் பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமைகள் 1929ஆம் ஆண்டு செங்கல்பட்டு மாநாட்டிலே தந்தை பெரியார் உருவாக்கிய சொத்துரிமையை சட்டமாக்கி அதை நடைமுறைப்படுத்தியவர் நம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற நம் தமிழ்நாடு திராவிட மாடல் முதலமைச்சர்.